கேரள மாநிலத்தில் வேகமாக பரவி வரும் நிஃபா வைரஸ் எதிரொலியாக கேரளாவிலிருந்து நீலகிரி வழியாக வரும் வாகனங்களை சுகாதாரத்துறையினர் தீவிரமாக கண்காணித்து சோதனை மேற்கொண்டு வருகின்றனர். இது தொடர்பான முழுமையான விவரங்களோடு எமது செய்தியாளர் பிரபு இணைந்திருக்கிறார். வணக்கம் பிரபு, விவரங்கள் என்ன? நீலகிரி மாவட்டம் ஒட்டி அமைந்துள்ள கேரளா மாநிலம் மலப்புரம், பாலக்காடு உள்ளிட்ட மாவட்டங்களில் நிபா வைரஸ் கடந்த சில நாட்களாக வேகமாக பரவி வருகிறது. இதனால் இந்த வைரஸ் பரவலை தடுக்க அம்மாநில அரசான சுகாதாரத்துறையினர் தீவிரமாக ஈடுபட்டு வருகின்றனர். இந்த நிலையில் கேரள மாநிலத்தை ஒட்டி அமைந்துள்ள நீலகிரி மாவட்டத்தில் அமைந்துள்ள எல்லை பகுதிகளான கூடலூர், பந்தலூர் ஆகிய பகுதிகளில் அமைந்துள்ள தாலூர், கீழ்நாடுகாணி, பாட்டவயல் உள்ளிட்ட 8க்கும் மேற்பட்ட சோதனை சாவடிகளில் நீலகிரி மாவட்ட நிர்வாக உத்தரவின்படி சுகாதாரத்துறையினர் 3 குழுக்களாக பிரிந்து அனைத்து சோதனை சாவடிகளிலும் தீவிர கண்காணிப்பில் ஈடுபட்டு வருகின்றனர். குறிப்பாக கேரள மாநிலத்திலிருந்து நீலகிரி மாவட்டத்திற்கு வரும் பயணிகள் மற்றும் அதே போல நீலகிரி மாவட்டத்திலிருந்து கேரளாவிற்கு நாள்தோறும் பணிக்கு சென்று வருபவர்களிடம் அங்கிருந்து வரக்கூடிய பயணிகளிலும் அனைத்து வாகனங்களிலும் சுகாதாரத்துறையினர் வெப்ப கருவிகளை கொண்டு உடல் வெப்பநிலை மற்றும் நோய் அறிகுறிகள் உள்ளதா என தீவிர கண்காணிப்பு பணிகளில் ஈடுபட்டு வருகின்றனர். அதே போல காய்ச்சல், இருமல் உள்ளிட்ட நோய் அறிகுறிகள் காணப்பட்டால் அருகில் உள்ள மருத்துவமனைகளுக்கு சென்று சிகிச்சை பெறுமாறும் சுகாதாரத்துறையினர் பயணிகளுக்கு அறிவுறுத்தி வருகின்றனர். அதே போல கேரளாவில் இருந்து வரக்கூடிய பழங்கள், அதாவது வனவிலங்குகள், பறவைகள் உள்ளிட்டவைகள் கடித்த பழங்களை சாப்பிட வேண்டாம். இது சாப்பிட்டால் நோய் தொற்று பரவும் அபாயம் ஏற்படும் எனவும் பயணிகளுக்கு சுகாதாரத்துறையினர் அறிவுறுத்தி நீலகிரி மாவட்டத்திற்கு கேரளாவிலிருந்து வரக்கூடிய பயணிகளை அனுமதித்து தீவிர கண்காணிப்பு பணிகளில் ஈடுபட்டு வருகின்றனர். முழுமையான விவரங்களுக்கு நன்றி பிரபு.